வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் வீடியோ பார்த்து அவர் மாதிரியே வருதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் கார்த்திக். கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வேதா ஃபிஷ் ஃபார்ம்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஷ்ரிம்ப் டேங்க் எப்படி வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பற்றி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்ல முடியாது, ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி எடுத்துக்கோங்களேன். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. வேதா ஃபிஷ் ஃபார்ம் அப்படின்ற சேனல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லி வந்து உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஸோ வேதா ஃபிஷ் ஃபார்மோட சேனல் ஓனர் மணி ப்ரோ வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த ஷ்ரிம்ப் டேங்க் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க. வீடியோ நல்லா தான் இருந்தது. பட் அவர் பண்ணியிருந்த அந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஹெல்த்தியான வேல பண்ணியிருக்காங்களா, இல்லை அது வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலிங்காக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் பை ஒன் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்துடலாம். பட் இது வந்து ஒரு அஃபென்சிவான ஒரு வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே வந்து பேசலை, ஜஸ்ட் அது ஒரு மியூசிக்கல் வீடியோவாக தான் இருந்தது. ப்ராப்ளம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மியூசிக்கல் வீடியோவில் தான் நான் வந்து பார்க்குறேன். என்னென்ன வந்து அவர் மிஸ்டேக்ஸ் பண்ணி இருக்கலாம், இல்லை அது வந்து எப்படி பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நான் ஒன் பை ஒன் வந்து எனக்கு தெரிஞ்ச இதில் நான் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக இருக்கான்னு நீங்களும் வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணியிருந்த டேங்க். அந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 3 feet டேங்க் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஷ்ரிம்ப் டேங்க்குக்கு வந்து அந்த டேங்க் ரொம்பவே ஒரு பெரிய டேங்க். அந்த ஷ்ரிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேலஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல சைஸ் டேங்க் அது ஆக்சுவலாக வந்து. ஸோ டேங்க்கில் எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் அந்த டேங்க் கீழே போட்டுருந்தா அந்த ஒரு பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சாயில் அந்த மாதிரி சொல்லலை. அந்த டேங்க்கு கீழே வச்சுருந்தார் பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோகோல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அந்த டேங்க்குக்கான ஒரு தெர்மோகோலே கிடையாது. அதாவது வந்து அந்த டேங்க் சைஸ்க்கும் அந்த தெர்மோகோலுக்கும் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ ஒரு பேஸே வந்து கரெக்டாக இல்லை. இதுக்கும் ஷ்ரிம்ப்புக்கும் என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவரை வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட டேங்கை பார்த்து நிறைய பேர் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் கீழே ப்ராப்பராக இல்லைனா அது வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இதை பார்த்துட்டு நாளைக்கு வேறு யாராச்சும் கூட ட்ரை பண்ணலாம். பட் எல்லா டைமே வந்து அது உடையாமல் இருக்குன்றது வந்து நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. லைட்டாக கிராக் விழுந்தாலும் ஃபுல் செட்டப் வந்து வேஸ்ட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் ப்ராப்பராக இல்லை அந்த வீடியோவில். செகண்ட், அந்த வீடியோவில் நான் நோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷ்ரிம்ப் டேங்க்கில் அவர் கீழே போட்டிருந்தா அந்த கிரேவல்ஸ், அதாவது வந்து அந்த கீழே அந்த ஒரு மண் மாதிரி போடுவாங்கள்ல, ஸோ அந்த கிரேவல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தார். ஷ்ரிம்ஸ்க்கு வந்து இந்த நார்மல் கிரேவல்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு ஹெல்த்தியான ஒரு செட்டப், இல்லை ஒரு பக்காவான ஒரு செட்டப் இருக்கணும், நீங்கள் நல்லா ப்ரீடிங் பண்ணணும், ஒரு சேஃபர் சைடில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிரேவல்ஸை நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு பிளான்ட் டேங்க் சாயில்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த சாயில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷ்ரிம்ஸ் வந்து ஃபிஷ்ஷஸ் மாதிரி இல்லை, ரொம்ப சென்சிட்டிவானது. ஷ்ரிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் ப்ராப்பராக இருக்கணும், சாஃப்ட் வாட்டர் வந்து அது ப்ரிஃபர் பண்ணும். ஸோ இந்த கிரேவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் எதுவுமே வந்து உங்களுக்கு வாட்டரை வந்து சாஃப்ட் பண்ணாது, ஹார்டும் பண்ணாது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, பிஹெச் வந்து இதை ரெடியூஸ் பண்ணாது, எதுவுமே பண்ணாது. ஸோ அந்த மாதிரி சாயில் நீங்கள் வந்து ஒரு பிளான்ட் டேங்க்கான சாயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டரோட பிஹெச்சை வந்து இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும், ரெடியூஸ் பண்ணும், வாட்டர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஸோ இதனால் வந்து உங்கள் ஷ்ரிம்ஸ்க்கு வந்து ஒரு சேஃபர் சைடாகவே இருக்கும். அதில் வந்து நெகட்டிவ் சைடு இருக்குது, நான் அதையும் வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். பட் நீங்கள் இந்த மாதிரி கிரேவல்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எல்லா கிரேவல்ஸுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த கிரேவல்ஸ் வந்து பஃபர் எதுவுமே ஆகாது, உங்களோட வாட்டர் கெமிஸ்ட்ரி வந்து சேஞ்ச் பண்ணாது. பட் சம் கிரேவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் இந்த சிக்லெட்ஸ்க்கு போடுற கிரேவல்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் கிரேவல்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த வாட்டரோட பிஹெச் இல்லை ஹார்ட்னஸை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஸோ அது நமக்கு தெரியாது. அவரை வந்து அந்த வீடியோவில் வந்து எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தெரியாமல் இவர் போட்ட கிரேவல்ஸில் எந்த ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கிரேவல்ஸ் போட்டு அது வந்து வாட்டரோட கெமிஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சுன்னா ஷ்ரிம்ஸ் வந்து நீங்கள் போட்ட உடனே இறந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த நெகட்டிவ் சைட் ஆஃப் இந்த பிளான்ட் டேங்க் சாயில் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிளான்ட் டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அமோனியாஸ் வந்து பிளான்ட்ஸ்க்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதில் அமோனியா கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாயிலை நீங்கள் எடுத்தோடனே வந்து ஷ்ரிம்ஸ் வந்து போட்டுற முடியாது. ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சைக்கிளிங் பண்ணணும், நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து ஷ்ரிம்ப் ப்ரீடர்ஸ்லாம் வந்து ஒரு 1 month கிட்ட வெயிட் பண்ணி தான் வந்து ஷ்ரிம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஷ்ரிம்ஸ் வந்து அவ்வளோ ஒரு சென்சிட்டிவ். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஷ்ரிம்ஸ்க்குனே சொல்லிட்டு நிறைய சாயில்ஸ்லாம் வருது, நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. தேர்ட், அவர் பண்ணியிருந்த அந்த ஒரு செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிஃப்ட்வுடும் பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் வந்து ஷ்ரிம்ஸ் வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரிஃப்ட்வுட்ஸும் வைக்கலாம், பிளான்ஸ் எல்லாமே வைக்கலாம். அதுவும் அவர் யூஸ் பண்ணியிருந்த பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பிளான்ட் டேங்க் தான் வந்து பிளான்ட் டேங்க் போடுற அந்த சாயில் தான் தேவை, நியூட்ரியன்ஸ்லாம் தேவை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ எந்த ஒரு பிளான்ட்ஸ் அந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து எப்படி இருந்தாலும் வந்து ஈஸியாக வந்து க்ரோ ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம், அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் நாலாவது அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஷ்ரிம்ஸை வந்து டேரெக்டாக வந்து வாட்டரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். ஸோ இது வந்து எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா,
அந்த வாட்டர் வந்து சைக்கிளிங் பண்ணவே இல்லை. அதாவது அவர் காட்டின அந்த வீடியோவில் வந்து சைக்கிளிங் ஆகவே இல்லை. பட் எனக்கு நல்லா தெரியும் அவர் வந்து ப்ரீட் பண்ணுறாரு, அவருக்கு வந்து ஆல்ரெடி இதில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குன்றதுனால அவர் ஒரு புது தண்ணியில் எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஷிம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். ஆல்ரெடி அவர் ஏதாச்சும் ஒரு சைக்கிளிங் பண்ண தண்ணி இல்லை ரொம்ப நாள் அந்த ஒரு பழைய தண்ணின்னு சொல்லுவாங்களே, நல்லா வந்து எது சொல்லுவாங்க, நல்ல ஒரு வேர்டு வந்து சொல்லுவாங்களே, மெச்சூர் வாட்டர் சொல்லலாமா, இல்லை ஒரு பேலன்ஸ்டு வாட்டராக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, ஒரு ஷிம்ஸ்க்கு இருக்கிற ஒரு நல்ல கண்டிஷன்டு வாட்டர், கரெக்ட். அது வந்து நல்ல ஒரு கண்டிஷன் பண்ண வாட்டராக இருக்கும். ஸோ அந்த தண்ணி தான் வந்து கண்டிப்பாக அந்த டேங்க்கில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் எந்த ஒரு வாய்ஸ் ஓவருமே கொடுக்காம வீடியோவில் வந்து எப்படி இருக்குன்னா, தண்ணி ஊற்றிட்டு அதில் ஷிம்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்து போடுற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் அது. இப்போது இந்த ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 50 பேருக்கு வந்து இப்படி பண்ணால் தப்புன்றது தெரியும். பட் மீதி இருக்கிற ஒரு 50 பேருக்கு வந்து அது தெரியாது. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு நியூ கம்மர்ஸ் இல்லை ஒரு பிகினர்ஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த ஷிம்ஸ் எல்லாம் விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த எல்லா ஷிம்ஸுமே வந்து செத்துரும். ஸோ இதுதான் வந்து அந்த வீடியோவில் எனக்கு ஒரு பெரிய மைனஸாக தெரிஞ்சது, ஏன் இவர் வந்து இப்படி பண்ணார் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷிம் டேங்க் செட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மினிமம் ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு வாட்டர் வந்து நல்லா சைக்கிளிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷிம்ஸ் விடணும். அப்போ தான் உங்களுக்கு ஷிம்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா வந்து ப்ரீட் பண்ணவும் செய்யும். ஸோ டேங்க் செட் பண்ணிட்டு உடனே ஷிம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டேங்க் வந்து வெளியில் வந்து வச்சுருந்தார். அதாவது வந்து ஒரு ஹாட் டெம்பரேச்சரில் தான் வச்சுருந்தார் சொன்னேன். இப்போ சம்மர் வேறு வருது. அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா அவர் வீட்டுக்கு வெளியில் தான் வச்சுருந்தார். பட் ஓகே, அங்கே எப்படி இருக்கும் டெம்பரேச்சர் அப்படின்ட்டு நமக்கு தெரியல, கிளைமேட் எல்லாமே. பட் ஸ்டில் வந்து ஒரு ஷிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அதுக்கு ஒரு வாட்டர் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சில்னஸ் வந்து தேவை கண்டிப்பாக ஷிம்ஸ்க்கு. டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும். பிலோ ஒரு 24 to 26 இருந்ததுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். 28க்கு மேலே வந்து டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா ஷிம்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்காது. பட் இப்போ இருக்கிற அந்த ஃபார்ம் ரைஸ்டு ஷிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் வந்து ஃபார்மில் வந்து ரெடி பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு ஹெல்த்தியாக வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா less than 26 டெம்பரேச்சர் இல்லை less than 28 வச்சிங்கனாலே பெஸ்ட். அதுவும் இந்த சம்மரில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபில்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக ஷிம்ஸ்க்கு வந்து இந்த ஃபில்டர் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபில்டர்னு வந்து சொல்லலாம். அவ்வளோ பெரிய டேங்குக்கு வந்து இந்த ஃபில்டர் எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஷிம்ஸ் வந்து ப்ரீட் ஆகிட்டு பேபிஸ்லாம் இறக்கிடுச்சுன்னு வைங்களேன், அந்த ஷிம்ஸோட பேபிஸ் போயிட்டு ஃபில்டரில் வந்து மாட்டிக்காமல் இருக்க இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பட் 3 feet டேங்குக்கு அந்த ஃபில்டர் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதில் ஃபிஷஸ் வேறு அவர் வந்து ஆட் பண்ணியிருந்தார். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ நான் எதுக்காக பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒரு வீடியோஸ் போட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ அவர் பண்ணியிருந்த அந்த ஒரு செட்டப் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான செட்டப் அப்படின்றது எனக்கு தெரியல. ஓவரால் எனக்கு பார்க்கும்போது அது வந்து சர்வைவ் ஆகிடும். ஷிம்ஸ் வந்து அவர் பண்ணதில் வந்து சர்வைவ் ஆகும். பட் ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து நான் வந்து டவுட் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணால் ஒரு ஹெல்த்தியான ஒரு செட்டப் அது இல்லை அப்படின்றது தான் என்னோட கன்க்ளூஷன். ஸோ இது என்னென்னா அவர் வந்து எடுத்துடலாம், அவர் வந்து தப்பு பண்ணிட்டாரு, அவர் பண்ணது வந்து அப்படியே தப்பு அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஷிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப ஒரு சென்சிட்டிவானது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவர் பண்ண அந்த ஒரு செட்டப் வந்து ஒரு ஹெல்த்தியான செட்டப்பாக வந்து எனக்கு வந்து படலை. உங்களை மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பீங்க, நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன், அவ்வளோதான். பட் இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு. மற்றபடி வந்து அவரோட வீடியோஸை நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன், அவர் வந்து நான் டேமேஜ் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அதில் அது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து செட் பண்ணல அப்படின்னா அந்த ஷிம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டவலை போட்டு கடைசியில் உட்காந்துட்டு இருக்கணும். ஏன்னா ஷிம்ஸ் வந்து ரொம்பவே ஒரு எக்ஸ்பென்சிவான ஒன்று. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அவர்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவரோட பேரை மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல். அந்த என்ன திட்டணும்னு நினச்சிங்கன்னா கீழே திட்டுங்க. இல்லை எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, அசிங்கமாக திட்டணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை தனியாக திட்டுங்க. பாய். கூடிடுறது